மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 110 நாட்களில் 3 கிரகங்களின் சேர்க்கை. அதாவது மீன ராசியில் சுக்கிரனாகப்பட்டவர் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ரிஷப ராசியில் அவர் அங்கே வக்ர நிவர்த்தி ஆகி இருக்கிறார். பிப்ரவரி 4 இருந்து இது மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய நல்ல விளைவுகள் பார்த்திங்கன்னா எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுது. முக்கிய பண கிரகங்களான வருமான கிரகங்களான அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த 110 நாட்கள். அந்த பரிவர்த்தனை ஆகும்போது அந்த ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது மிக பெரிய அளவில் ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ராகுன்றது பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களிலுமே சனிக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது ராகுன்ற ஒரு நிழல் கிரகம்தான். ஆனால் அந்த கிரகம் இல்லாமல் ஒருத்தர் வெளியில் வரவே முடியாது. தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுனாதான், அந்த ராகுன்ற நிழல் கிரகம் சப்போர்ட் பண்ணுனாதான் வருமானம் ஆனாலும் சரி, குடும்பம் ஆனாலும் சரி, பழைய கர்மாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சமாளித்து வரக்கூடிய ஒரு திறமை கிடைக்கும். இந்த ராகுன்ற நிழல் கிரகம் இல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு உயர்வுமே அடைய முடியாது. இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே உழைப்பை தவிர வேற எதுவுமே நினைச்சு இருக்க மாட்டாங்க. அதே சமயத்துல இவர்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது குட்ட கூணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் என்ன செஞ்சாலும், ஒரு இழிவாக பேசினாலும், தன்னுடைய சுயமரியாதையே இழக்கக்கூடிய அளவிற்கு பேசினாலும் இந்த மகர ராசி என்பவர்கள் அதெல்லாம் பற்றி ரொம்ப பெரிதாகவே வெளியில் எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளை என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் உழைக்கிறது, நான் வேலை செய்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த நிலையையும் தாண்டி, இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தாண்டி கடந்த ஒரு 3 வருடங்களாக 4 வருடங்களாக 7.5 சனி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கேரக்டரே மாற்றக்கூடிய அளவிற்கு என்னை சார்ந்து இருப்பவர்கள் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு புத்தியுடையவர்களாக இருப்பாங்களா, என்னை சார்ந்து இருப்பவர்கள் இவ்வளவு ஏமாற்றும் நபர்களாக இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய கேரக்டரையே மாத்திருச்சு. இந்த 7.5 சனி பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களில் அவர்களுடைய குணாதிசயங்களே மாற்றக்கூடிய அளவிற்கு, நான் எவ்வளவோ நல்லவனா இருந்து பார்த்தா கூட என்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க, தேவையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நான் பழிப்பாவத்துக்கு ஆளான மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனியில மிகப்பெரிய பொருள் இழப்புகள்னா சாதாரண இழப்புகள் கிடையாது. பெரிய பெரிய ஆட்களாக இருந்தவங்களும், பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர்களும், பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தவர்கள் கூட இந்த 7.5 சனியில இந்த மகர ராசி என்பவர்கள் அடிமட்ட அளவுக்கு கீழே வந்துட்டீங்க. அந்த அளவிற்கு உங்களே சனி பகவான் ஒரு புரட்டு போட்டு எடுத்துட்டார். அந்த அளவிற்கு அந்த வாழ்க்கையில எதிர்பாராத ஏமாற்றங்கள், வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருமானம் இருக்கும், குடும்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இது எல்லாமே பிரிந்து செல்லும் போது அந்த வருமானத்தை பற்றி பெரிய அளவுக்கு கூட இவங்களால நினைச்சு பார்க்க முடியாது. அந்த தொழிலை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இவர்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு அதல பாதாளத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. இந்த 110 நாட்கள் நம்ம கடந்த காலத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு, திருமண வாழ்க்கையில் இவ்வளோ விவாகரத்து, இவ்வளோ பிரச்சனைகள், குழந்தைங்கள்னால பிரச்சனை, குழந்தைங்கள்னால அவமானம், இப்படி நம்ம கடந்த காலத்தை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் இந்த வரக்கூடிய 110 நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகி வரப்போறாரு. அந்த ராகுவோட சேர்ந்து வரப்போறாரு. அதனால உங்களுடைய முயற்சிகளில் மிக அதிகமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். வெளிநாட்டு முயற்சிகள் தான் அதிகமாக இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பவர்கள் வெளிநாடு அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய பிறந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு 1000-1500 கிலோமீட்டர் தள்ளி போக
போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அடுத்து வேலை மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு தருணம் வந்துடும். உங்களுடைய குடும்பத்தை மாற்றுவதற்குண்டான ஒரு தருணமும் வந்துடும். இந்த மகர ராசி என்பர்கள் வேலை மாற்றம், இடமாற்றம் அதெல்லாம் ஓகே. இந்த குடும்ப மாற்றம்னா என்ன அப்படின்னா, நீங்க மனைவியை குழந்தைகளை பிரிந்து இருக்கிறீங்க, ஏற்கனவே பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு தருணம் வந்துடும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் அந்த 3ஆம் இடத்திற்கு சேரும் போது 3 கிரகங்களும் அங்க வலுப்பெற்று இந்த 110 நாட்கள்ல செயல்பட போகுது. அதனால ஒரு இடமாற்றம், அந்த குடும்பத்தை தன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. நீங்க உங்களுடைய வேலையில இது நாள் வரைக்கும் அனுபவிச்ச துயரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், ஒரு வேலைக்கு போனா ஏண்டா போறோம், உங்களுடைய குடும்ப வருமானத்திற்காக போறீங்க, ஆனா அங்க இருக்கக்கூடிய அலுவலகத்துல பாத்தீங்கன்னா உங்களை ஒரு ஏளனமாக, ஒரு துச்சமாக மதிச்சுதான் பேசுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. என்னமோ நீங்க வேலை செஞ்சுட்டு வரணும். அந்த வேலை உழைப்புலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு அதிகமான ஒரு உழைப்பை போட்டிருப்பீங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அங்கே உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவமானம் மட்டும்தான் கிடைச்சது. அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டு உங்கள் குடும்பத்தை எப்படியாவது முன்னின்று நடத்திடணும் அப்படின்னு சில காரணங்களுக்காக நிறைய ஒரு சூழ்நிலைகளை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மகர ராசி என்பர்கள் நீங்கள் நடந்திருப்பீங்க. இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு, மரியாதை, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத இருந்த அலுவலகத்தில் இருந்த நபர்கள் கூட இப்போ உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால உங்களுக்கு நிறைய ஒரு வருமான உயர்வுகள், தேர்ந்தெடுத்த இடத்துல ஒரு பதவி மாற்றம், இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்தில் 110 நாட்களில் சில பேருக்கு ஆன்சைட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் 12ஆம் வீட்டுக்குரியவர், அந்த விரயஸ்தானத்திற்குரியவர், அதுதான் வெளிநாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமும். அவர் 3ஆம் இடத்திற்கு அங்கே பரிவர்த்தனையாகி ராகுவோட சேர்ந்து வர்றதுனால மகர ராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த 110 நாட்களில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு 100% அதற்குண்டான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஏற்கனவே திருமணமாகி கசப்பாகி அதில் ஒரு விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட இப்போ அதில் ஒரு நல்ல வளர்ச்சிகள் காண்பதற்கு உண்டான ஒரு நேரம். அந்த விவாகரத்தான ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை மறைந்து 2 பேருக்கும் அந்யோன்யமாக ஒரு பாசத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால தான் முதலியே சொன்னேன், நீங்கள் பிரிந்து இருந்தால் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த குரு பகவான் அவர் சுக்கிரனோடு பரிவர்த்தனை ஆகும் போது அந்த குடும்பஸ்தானம்ன்றது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வியாதியினால அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க கடந்த காலத்தில். இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வியாதியினுடைய நிவாரணம்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதுவுமே தெரியாது அந்த குழந்தைகள் எதனால இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி வந்துச்சு அவங்களுக்கு, ஏதோ ஒரு நம்மளுக்கு வேலையில் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் கூட எல்லாருமே தாங்கிக்கலாம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுன்னு வரும்போது இந்த மகர ராசி அன்பர்கள்னால யாராக இருந்தாலும் அந்த இடத்த யாராலையுமே தாங்கி கொள்ள முடியாது. இந்த 7.5 சனியில் அந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் தான். ஓரளவுக்கு வருமானத்தில் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருப்பாங்க, வேலையில் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருப்பீங்க, தொழிலில் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தைகள் மூலமாக வருகின்ற அந்த பிரச்சனைகளை இந்த மகர ராசி என்பவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதற்கு உண்டான தீர்வு கிடைக்குமா நமக்கு, இல்லை நம்ம குழந்தை இப்படியே கஷ்டப்படுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பவர்கள் குழந்தைகள்னால அதிகப்படியான ஒரு பிரச்சனையை அனுபவிச்சிங்க. இந்த 110 நாட்களில் அதற்குண்டான ஒரு சிகிச்சை முறை கிடைக்கும். கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு அறுவை சிகிச்சை முறையில் உங்களுக்கு சில
தீர்வுகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. திருமண தடைகள் முழுவதுமாக விலகியாச்சு மகர ராசி என்பர்களுக்கு. இனிமேல் இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் கூட அதற்குண்டான நிவர்த்திகள் உங்களுக்கு தன்னாப்லேயே தேடி வரக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்குது இந்த 110 நாட்கள். அதனால் தைரியமாக திருமண முயற்சியில் ஏற்பாடு பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 90s 95s இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில், ஏன்னா ஏற்கனவே நிறைய திருமண தடைகளை தாண்டி வந்து அதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் வரைக்கும் போய் அதில் தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால அடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு கூட உங்களுக்கு ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம தொடங்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் இருந்த காலகட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு அருவருப்பான ஒரு இது இருக்கும். ஏன்னா அவ்வளோ அவமானப்பட்டிருக்கிறீங்க, நீங்களா இவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்கிறீங்க, அசிங்கங்கள் வந்திருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும். அதனால அந்த பழைய காலத்தை மறந்துருங்க. கடந்த காலத்தை நீங்கள் மறந்துட்டு இப்போ புதுசாக நமக்கு எல்லாமே முயற்சி பண்ணுறோம், நம்ம புதுசாக எல்லாமே தொடங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. கண்டிப்பாக திருமண முயற்சிகளில் 100% ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தருணம். மறுமணம், அதாவது இரண்டாவது திருமணம், அந்த மாதிரியான அன்பர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு அதுவும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த பரிவர்த்தனை ஆகிறதுனால இரண்டாவது திருமணமும் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது. இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்ற போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் செட் ஆகாது. ஏன்னா அங்கே 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பரிவர்த்தனையாகி ராகுவோட சேரும்போது அந்த காதல் திருமணத்தில் சில பிரேக்கப் ஆகும். பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த 110 நாட்களில் யாராவது காதல் திருமணத்தை அரேஞ்ச்டு மேரேஜாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதில் கொஞ்சம் பின்வாங்குங்க. கொஞ்சம் அதை ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் அதற்குண்டான முயற்சிகள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.